பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. எப்படிதான் மறக்க போறேன்னு ஒன்றுமே புரியவில்லையே. யாராக இருந்தாலும் சரி, காதலித்தவடைய கரை பிடித்து அவனோட வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற கனவு கண்டவர் இளவரசர். அப்பேற்பட்டவர் கண் முன்னாடி ஒரு கருத்த முகமுடி தன்னுடைய காதலியை துடிக்க துடிக்க கொலை செய்து விட்டார். முதல் காதலித்த பெண்ணை யாராலும் மறக்க முடியாத மன்னா. அந்த முத்தழகை உன்னுடைய மகன் மறக்க வேண்டும் என்றால் இன்னொரு பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைத்து. இன்னொரு பெண்ணா? ஆமா. எந்த நாட்டில் இருக்கிறார்? புஷ்பகரி நாடு. புகையேந்தி மன்னனுடைய மகள் இருக்கிறார். கற்பகவள்ளி. அழகிலே சிறந்தவள், பண்பிலே மிகுந்தவள், படித்தவள், அத்தனை குணங்களும் அவளுக்கு இருக்கிறது. அப்படியா? இப்பொழுது இளவரசுடைய ஓவியத்தை அனுப்பிவிட்டு உருவப்படத்தை அனுப்புங்கள். அனுப்பிவிட்டீர்களா? ஆமா. எதிர்பார்க்கலாம். புறப்படும். வாங்க. சீராட்டி தாளாட்டி அன்பின் பிறப்பிடமாகவும் அறிவினர் இருப்பிடமாகவும் கற்பின் திருவுருமாகவும் ஏன் கருணை வடிவமாக வளர்க்கிறார்கள். எதற்காக? பிற்காலத்து மக்கள் போற்ற வேண்டும், சான்றோர்கள் வாழ்த்த வேண்டும், 10 மாதம் சுமந்து பெற்ற தாயின் மனம் குளிர வேண்டும் என்ற காரணத்திற்காக. அக்குறைக்கிழங்க இந்த புஷ்பகரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய புகழேந்தி மாமன் என்ற பெயரோடு சீரும் சிறப்போடு ஆண்டு வருகிறேன். அப்படி இருந்தாலும் எனக்கு முன்னதாக இருக்கிற காவலர் புஷ்பகரி நாட்டிலே புகழேந்தி மாமன் என்ற பெயரோடு சீரும் சிறப்பு ஆட்சி வரும் தரத்திலே என்னுடைய அன்பான மனைவி ஒரு அழகான பெண் குழந்தை என்றெடுத்தால் எப்படி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இல்லையா சொல்லிங்க நான் குத்திருப்பேன். ஆண்டவன் கடா தூத்தில வாங்க ஆண்டவன் கிராட்சம் அதனால சொல்லியிருப்பேன். கடவுளே ஐயாவுக்கு குழந்தை போறோம். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிவனை வேண்டி தவம் செய்து சிவனரால் பெற்ற ஒரே மகளை ஈன்றெடுத்தாள் என்னுடைய மனைவி. ஒரு மகளை ஈன்றெடுத்த பிறகு என் மகள் பிறந்த உடனே அவளும் மண்ணிலே மறைந்து விட்டாள். அன்று முதல் இன்று வரை என்னுடைய மகளை நாளொரு மேலே பொழுதுமாக வளர்த்து சீரும் சிறப்பு வளர்த்து வந்து விட்டார். எப்பொழுது தக்க பருவத்திலிருந்து விட்டால் அவர் கேட்ட திருமணத்தை செய்து முடிக்க வேண்டும். நான் அழைத்தாக விரைவில்
விளங்கியது திருப்புகழ். திருப்புகழ் எழுதியவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருக்கு துணையா வந்தவர் ஆண்டவன் முருகன். முருகன் பிறந்ததோ சரவண பொய்கை. சரவணை தரித்தது ஈசன். ஈசன் ஏறுவதோ ரிஷிவம். ரிஷிவத்தை படைத்தது பிரம்மா. பிரம்மா மனைவியோ சரஸ்வதி. சரஸ்வதி கையில் உள்ளது வீணை. வீணைக்குரியது நாதம். நாதத்துக்குரியது சங்கீதம். சங்கீதத்துக்குரியவன் நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் கலகம். கலகத்தை படைத்தவன் தக்கன். தக்கன் மகளோ தாட்சாயினி. தாட்சாயினி கையில் உள்ளது கபாலம். கபாலத்துக்கு உரியது உதிரம். உதிரத்துக்குரியவன் அரக்கன். அரக்கன் செய்வதெல்லாம் அக்கிரமம். அடிக்க பிறந்தது சக்கரம். சக்கரம் என்றால் விஷ்ணு. விஷ்ணு அவதாரம் 10. 10 தலை கொண்டவன் ராவணன். ராவணனை கொன்றது ஸ்ரீராமன். ராமன் என்றால் சேது. சேது என்றால் ஆழி. ஆழி என்றால் சமுத்திரம். சமுத்திரம் இது வள்ளி கொண்டவர் திருமால். திருமால் மார்பில் அமரக்கூடியவள் திருமகாலட்சுமி. மகாலட்சுமி சபைக்கு முன்பதாக புஷ்பகிரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய புகழேந்தி மன்னருக்கு மகளாக பிறந்து சிவனுடைய அருளால் பிறந்ததினால் கற்பகவள்ளி என்று பெயரோடு சீர சிறப்போடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஆன தினமும் என் தந்தையை காண்பது கிடைக்கும். அப்பா பாதமதை பாணிந்து பாதமதை பணிந்து பணிவுடன் நாடி போன்ற கமலங்களுக்கு உன்னுடைய மகள் கற்பகவல்லியை மனதார வாழ்த்துங்கள். நீடோடி காலம் பல்லாண்டு வாழ வேண்டும். அப்படி அப்பா யாருப்பா இவன்? தெரியலீங்கம்மா. சின்ன கொஞ்சம் முன்னா தூக்கி வளர்த்தனாமா. என்னடா சொல்ற? அம்மடு கட்டியா தூக்கி கிடப்போம். சின்ன குழந்தை. சின்ன குழந்தை கூட்டின்னு வந்து சாப்பாடு விட்டு நிலா பாருமா சோத்து உண்ணுமா நிலா பாருமா சோத்துமா நான் வளர்த்தேன். குழந்தைல அப்படி வளர்த்தேன். என்ன என் மகள் எங்க சென்றிருந்தா? ஆமா அண்ணா. அன்று முதல் இன்று வரை சிவனை வேண்டி தவம் செய்கிறார். ஆமா கோயிலுக்கா போவோம். கோயிலா போவோம். சிவன் கோயிலுமா. என்னத்த பேச்சு நடக்கிறேன் மக்களா? ஓய் தந்தையே அப்பா மங்காத தீபம் போல் சிங்கார சிம்மாசனத்தில் வீட்டிருக்கும் மக்களுடைய குறையதற்கும் எனது தந்தையே மகளை அழைத்த காரணம் தான் என்னப்பா? மகளே தந்தையே நீயோ சின்னம் சிறு வயது முதல் தாயை இழந்து தனிவரமாய் தாய்க்கு தாயாடி என்னை கண்ணதில் நிற்கின்றாய். நாள் ஒரு மேடி பொழுதுருண்டமாக உன்னை வளர்த்து விட்டேன். தக்க பருவத்தை இழந்து விட்டாய். உனக்கேற்ற ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற மனதில் ஆசை கட்டியது. ஆனால் மங்களபுரி நாட்டிலிருந்து தந்தையே
எனக்கு திருமணமா? ஆமா. என்னப்பா இது? கார்பூத்த மேகம் போலவும் காற்று இல்லா கடல் போலவும் பார்த்தித்த களம் போலவும் அமைதியாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்று ஆனந்தமாக இருப்பதற்கு காரணம் திருமணம். தந்தையே, ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் 7 பருவங்கள் என்று உரைப்பார்கள். பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிடம் என்று உரைப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது காலகாலத்தில் எனக்கோ திருமணத்தை செய்து அடக்கி பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசை அல்லவா? ஆம் மகளே. அப்பா, இத பாருங்கள் அப்பா. பிறந்த நாள் முதலாக தாயை எழுந்தவுடனே என எடுத்து தங்க தொட்டில் தாளாட்டி வெள்ளி கிண்ணத்தில் அமர்ந்தொட்டி மகளே கற்பகவல்லி வாழ்நாள் முடிவதும் உன்னுடைய கண்கள் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட கீழே விடக்கூடாது அம்மா. சிவனுடைய அருளால் பிறந்ததினால் கற்பகவல்லி என்று உனக்கு பெயர் சூட்டிருக்கின்றோம். அதற்கு தகுந்த போல் சிவனுக்காகவே தொண்டுகள் செய்ய வேண்டும் என்று பிறந்தவள் அம்மா. ஆனா இப்பொழுது உனக்கு திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் மகளே என்று உரைக்கிறார். அப்பா, உங்களுடைய விருப்பம் அதுவானால் மறுப்பா உரைக்கப் போகிறேன். திருமணத்திற்கு சம்மதம். எந்த நாட்டு மாப்பிள்ளை அப்பா? தந்தையே, கற்பகவல்லி, அப்பா, உனக்கேற்ற மாப்பிள்ளை தேடி செல்லவில்லை. இருந்தாலும் உனக்கு வந்திருக்கிற மணமகன் நம்முடைய அரண்மனையை வைத்திருக்கிறேன். மாப்பிள்ளையின் புகைப்படமும் அந்த அப்படியே மங்களபுரி ஆண்டு வரக்கூடிய மன்னருடைய மகனுடைய உருவப்படத்தை புகைப்படம் நான் சென்று பார்க்கிறேன். என்னுடைய மகள் என்னை விட்டு பிரிவதற்கே மனமில்லாமல் துடித்து செல்கிறார். எத்தனை ஆண்டு காலம் தான் சிவனையை வேண்டிக் கொண்டிருக்க முடியும்? நீ போய் மாங்க சமைச்சு வீட்டுல செட்டில் ஆயிடு. நம்மளுக்கு எந்த பிரச்சனை வராது. எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? சரி சரி. ஏதோ குரல் கேட்கிறது. யார் வந்து என்று பார்க்கலாம். இதா புஷ்பகிரி நாடா? இந்த நாடு தாங்க. ஓ, நான் வந்திருப்பேன். சொல்லு. புகைப்படம் கிட்ட அனுப்பி இருக்கோம். ஆமாங்க. இதோ பாத்துட்டு வர. யாருங்க? ஆரண்டா. ஊரண்டா. ஊரண்டா. ஏழண்டடா. ஆரண்டாங்க. யாரா நீ? யார் தெரியுதா? ஏய், நாட்டு மன்னர் கேள்விப்பட்டீங்களா? ஆமாங்க. யார் தெரியுமா? ஐயோ, நான் தான். நீதானா? ஐயா, என்ன வாழ்த்துக்கள் ஐயா. நல்லா இரு, நல்லா இரு. பாரு, நல்லா காலுக்கு மேல வைக்கிறா. ஏய், காலை மேல தூக்குன்னு நீ அனுப்பிச்சுக்கணும். ஐயா, நீங்க தானா? ஆமா. பாத்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. அருகாமையில் இருப்பது யார்? அதுக்கு மேல தான் வச்சான். இல்ல, சத்தியமா காலை வச்சே மேலே வந்து கரெக்ட். அது அருகாமையில் இருப்பது யார்? அமைச்சர். அது பக்கத்துல. படைத்தளபதி. அது பக்கத்துல. ஜனாதிபதி. அது பக்கத்துல. என்னை போட்டு ஒரு காவலாளி. அதேதான் நானும். ஓடிப்படா பால. காசுமாலம். என்னடா அந்த பேர் ஊரு? ஐயோ, அவன் யாராப்பா சனகல் தேட நிக்கறான்? டேய், உன்னால தான்டா. டேய், ஏய், நம்ம தான்டா. அவனுக்கு யாரா? பார்த்தது கண்ணு தெரியலையா? என்ன நடக்குதுல ஐயா? ஆறு கட்டம். என்ன ஆளு எல்சி பாக்குறீங்களே, சாப்பிடுறீங்களா இல்லையா? ஏய், ஐயா, இந்த நாட்டுக்கு ஒரு காரணமே அவர்தான்டா. அப்படியே அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். மன்னர் இருக்காரா? உள்ள இருக்கிறார். பார்க்கலாமா? ஐயா, மன்னர் இது இருக்காரு ஐயா. வாருங்கள் மன்னரே. வாருங்கள். அவர்கள் மன்னர் மன்னவா? பரவாயில்லை பரவாயில்லை. எதற்காக வந்திருக்க தெரியுமா? எதற்காக? என்னுடைய மகன் உருவப்படத்தை முன்னதாக அனுப்பின தளபதியார். ஆமா. உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு சம்பந்தங்களா? கல்யாணத்துக்கு சம்பந்தானே? உருவப்படத்தை பார்த்தாங்களா? உருவப்படத்தை புகைப்படத்தை லிகிதத்தை அனுப்பி தருகிறார். உங்களுக்கு சம்மதமா? எதுக்கு? கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்றவனானா? புகைப்படத்தை அனுப்பியதையே நாங்கள் அமைச்சரவர்களே வந்து கொண்டிருக்கிறோம். புகைப்படத்தையும் கடிதத்தையும் காண சென்றிருந்தாள் மகள் கற்பகவல்லி. அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றுதான் ஆசை. அப்படியா? என்னுடைய மகள் விருப்பத்தை கேட்கலாம். ஆமா, கூப்பிடுப்பா. மகளே கற்பகவல்லி. அப்பா, தந்தையே, மகளே, மேல்மாடில் சென்று பார்த்தேன். புகைப்படத்தில் மாப்பிள்ளை நன்றாக இருக்கிறார். என்னுடைய மனதுக்கு பிடித்து விட்டது. இதுதான் உங்க நாட்டு இளவரசி. அப்பா, இவர்கள் யார்? பஸ்டாண்ட்ல மக்காசாலை வைக்கிறது. ஓஹோ, அந்நாட்டு காவலி. லேபர்த்துக்கு வந்திருக்கீங்களா? யார் மாதிரி? வேற நாட்டுல இருந்து வந்திருக்கமா? புகைப்படம் அனுப்பிமா பாத்தீங்களா? ஓ, அது அனுப்பியவர் நீங்க தானா? நான் இல்ல, அந்நாட்டு காவலாளி ஐயா வந்திருக்காரு. தந்தையே, மாப்பிள்ளை அழகாக இருக்கிறார். மணந்தால் அவரைத்தான் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டைகள் எல்லாம் கட்டி வைத்து விட்டேன். ஆமா, இவை அடுத்த காரணம். மகளே, பெரியவர்கள் ஆசீர்வாதம் முதல் முக்கியம். ஆமா, மாமனாரும் மாமியாரும் வந்திருக்கிறார்கள். வருங்கால மாமனார் மாமியார் வந்து விட்டார்களா? ஆமா. நான் சென்று பார்க்கிறேனே. மாமா, மனதார மருமகளை வாழ்த்து. வாழ்க வாழ்க, நலமோடு இருக்க வேண்டும். இவர்கள் தான் மாமியா? மாமி. வணக்கம் மாமி. பாவி. டேய், அன்பு காடா, அன்பு காடா. பாத்தியா? காமி சொல்றாங்க. பாத்து சும்மா. நீ சரியா இல்ல டைவர்ஸ் பண்ணி விட்டுறாம்பா.
பார் பாத்தியா லோல் பண்ணிட்டாங்க பாத்தியா அடிக்க மனம் வருதா உனக்கு தொட்டு தொட்டு பேசுறேன் என்னங்க செய்வது தொட்டு பேச அடிச்சுனா அப்படியே மருமகளே மருமக எப்படி இருக்கா பாத்தியா மகாலட்சுமி போல ஐயோ, மகாலட்சுமி ஆமாடா ஒரு 2 நாள் அனுபவிச்சு நான் போறேன் டேய். இல்ல மகாலட்சுமி வந்தாங்கன்னா கூரை பிரிச்சுட்டு கொட்டாங்கல்ல ஆமா. எங்களுக்கு கூரை ஓடு ராவுல கூத்தாட்டு போய் பகல்ல பார்த்தனா சூரிய சுத்தல குத்துறாங்க அதனால மகாலட்சுமி அம்சன்னு வச்சுக்கா அழகா கூரை பிரிச்சுட்டு கொட்டாங்கல்ல டேய் போவே ஆமா இவர்கள் யார் அண்ணாக்கு சீத பேசி இந்த திருமணம் நடப்பதற்கு காரணமே நான் தான். அப்படியா நீங்களே மனதார வாழ்க மகளே வாழ்க வாழ்க வாழ்க. அப்பா மகளே இத பாருங்கள் நீங்கள் தாமலத்தை மாத்துங்கள் நான் சென்று மன கோலத்தோடு வருகிறேன் சென்றுவாமா வருகிறேன் நேரா பாருக்கு போமா என்னடா ஏய், என்ன வார்த்தை இது ஏமா பியூட்டி பார்லர்மா பியூட்டி பார்லர் போய் சேர்ல சாஞ்சி உட்காந்துட்டுனா அவங்க மூஞ்சில 2 கோடி சுண்ணாம்பு அடிச்சு சிவப்பு சாய்ச்சி எடுத்து உதட்டல குளிச்சுவாங்க மணமேடையில் வந்து கேமரா முன்னால நல்லா கேக் வரகாட்டும் ஏய் என் மருமக எப்படி அழகா இருக்கா ஆமா உனக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சுமா அப்படியா ஒரு தரம் தான் ஆச்சு ஒரு வேற எத்தனை முறை ஆவணன்ற எத்தனை முறை ஆவணன்ற எத்தனை தரம் ஆகும் எத்தனை கேக்குற நீ ஒண்ணுதானா சொல்லக்கூடாது அது பேர் திருமணம் திரும்ப திரும்ப ஆகாதா இருக்கட்டு போதா 3 பொண்டாட்டி இன்னும் வேற வேணுமா உனக்கு சீ பொங்கல் பொங்கல் ஏமா நீ போய் மணக்கோல் தோடுவாமா சம்பந்தி சம்பந்தி இப்போ தாமரத்தை மாற்றிக் கொள்வோம் ஆகட்டும் பெண் எனது பொண்ணுனது பெண் எனது பொண்ணுனது பொன் எனது பெண் உனது பெண் எனது பொண்ணுனது பொன் எனது பொன் வர வெள்ளிக்கிழமை திருமணம் சரக்கு வந்து சைடிஸ் வந்து சைடு செஞ்சு சரக்கு உண்டு சரக்கு வந்து சைடிஸ் வந்து சைடு செஞ்சு சரக்கு உண்டு சரக்கு வந்து சைடிஸ் சைடு செஞ்சு சரக்கு உண்டு டேய் சைடு செஞ்சா என்ன ஒண்ணுமா சாப்பிடுறா கூச்சப்படாத என்ன ஒண்ணுமா கேளு நான் தாராளமா இதை சிக்கன் ஒண்ணுமா மட்டன் ஒண்ணுமா மீன் ஒண்ணுமா எறா நண்டு வருவல என்ன ஒண்ணு கேளுடா அவளுக்கு ஆப்பாயில் பொடி மாசி என்ன ஒண்ணா நான் வாங்கி தரேன்டா ஐயோ ஒரே ஒரு ஊர்கா பாக்கெட்ல முச்சுறேன் ஏய் நீ நான் சரக்கு குடிப்பா பெங்களூர் சரக்கணுமா பெங்களூரா? ஒசூர் சரக்கணுமா ஒசூரா? பாண்டிச்சேரி சரக்கணுமா பாண்டியா? 10 காசு 10 காசா? ஐயோ. மில்க் கேண்டீன் எட்டு, எட்டு, எட்டு. ஒரு ஆர்எஸ் பாக்கெட்ல முடிச்சிட்டு போவோம் போடா டேய் உலகண்டா யாருக்கு கல்யாணத்துல குடி பத்தி பேசுறீங்க இளவரசர் கல்யாணம் தந்தா நம்ம கல்யாணத்துலயா ஆமாங்க குடிக்காரன் யாரும் வரக்கூடாது குடிக்காரன் யாரும் வரக்கூடாது பொண்ணு வீட்டுக்கார 4 பேர் புள்ள வீட்டுக்கார 4 பேர் 8 பேர் தான் சட்டத்துல இருப்பீங்க அவங்களே போதும் கல்யாணமே நடக்காதுங்க குடிச்சிட்டு வரக்கூடாது கல்யாணமே நடக்காது நடக்கைய தாலி தூக்கி ஏய் தாலி தூக்கி மூடு திருட்டு பசங்களா ஏங்க நீ 10 வகையான பொரியல் வை 5 வகையான ஸ்வீட் வை அப்ப கூட உங்க பேர் சொல்ல மாட்டாங்க ஒரு குவார்ட்டர் கையில குத்து பாரு 3வது அலையில ஊத்துறோம் நம்ம அலையில பேஞ்சேறாம்பா சரக்கு சாப்பிட்டு சாம்பார் பக்கெட்ல காலை விட்டு தோயணும் கல்யாணம் சூப்பரா அப்படிதான் சொல்லுவோம் ஆமா ஓஹோ பாட்டில கொடுக்கல கல்யாணம் நடக்காது நல்லா இல்ல ஏய் நடக்காதே கல்யாணம் யார் வந்தா நடக்காதே நீங்க நடக்காதடா நடக்காதடா யார் சொல்ற கல்யாணம் நடக்காதடா யார் சொல்ற நடக்காதடா பாட்டில கொடுக்கல கல்யாணம் அவங்க எல்லாரும் உள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சுண்ணா என்ன ஒண்ணு பண்ண முடியாது டேய் வெளியேட்ட அவங்க போய் 1 மணி நேரம் ஆகுது வாடா
முத்தழகி, உன்னை காண வேண்டும் என்று என் இதயமாகப்பட்டது துடியாய் துடிக்கிறது, தவியாய் தவிக்கிறது. உன்னை நான் எப்பொழுது காண்பேன் என்று ஒன்றுமே புரியவில்லையே. உன் நினைவால் வாடிக்கொண்டிருக்கின்றேன் முத்தழகி. என்னுடைய காதலோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் என்று என் மனதில் நான் எத்தனையோ மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேனே இறைவா. என் மனக்கோட்டை எத்தனையோ மண்மீடாக போய்விட்டது ஆண்டவா. அத்தா, உங்கள் நினைவாகவே உங்களையே சுத்தி சுத்தி வருகிறேனே அத்தா. நான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லையா? முத்தழகி, உன் குரல் வாசை மட்டும்தான் என் செவிகளுக்கு கேட்கிறது. இருந்தாலும் உன் உருவம் என் கண்களுக்கு அகப்படவில்லையே முத்தழகி. உன்னுடைய உருவம் என் கண்களுக்கு தெரியவில்லை. என்ன? நான் பேசுகின்ற வார்த்தை தான் கேட்கிறது. என் உருவம் உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா அத்தா? முத்தழகி, என்ன சோதனை இது அத்தான்? உங்கள் முன்பதாகத்தான் இருக்கிறேன், உங்கள் அருகாமையில் தான் அத்தான் இருக்கிறேன். என் வெளிலுக்கு தென்படவில்லையே, தெரியவில்லையே முத்தழகி. அத்தா முத்தழகி, பார்த்த ஞாபகமில்லையோ
பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகத்துள்ளையோ குரலோசை மட்டும்தான் என் செவிகளுக்கு கேட்கிறது. உன் உருவம் என் கண்களுக்கு தெரியவில்லையே முத்தழகி. இந்த உலகத்தில் 1000 உறவுகள் இருந்தாலும் என் அன்பு காதலே ஆசை காதல் முத்தழகி இருக்கின்றால் வாழ்விலே சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்திருந்தேன். அனைத்து வீணாக போய்விட்டது. இந்த பாவி தன்னதமிலே தவித்துக் கொண்டிருக்கின்றேனே. ஓடி வந்து ஆறுதல் கூற மாட்டாயா? ஓடி வந்து ஆறுதல் கூற மாட்டாயா முத்தழகி? ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடி, தென்றலே ஒரு பாட்டு பாடி, ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடி, ஏ பாட்டிலே தாளமில்லை என்ன சொல்லியோ கூட்டமில்லை அதை கேட்டு நீ ஓடி வந்து ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடி. மண்ணை விட்டு போனால் என்னுடைய மாதா கண்ணை விட்டு போகாமல் காத்திருக்க நாதா.
உன்னை பிரிந்து அழுது கொண்டிருக்கிறேனே என் விழிகளுக்கு ஏற்படுமா? என் உடல் வர மாட்டாயா? என் உடல் வாழ மாட்டாயா? சிரித்து பேச மாட்டாயா? கொஞ்சம் மகிழ மாட்டாயா? கண்ணி, உன்னை விட்டு நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வேன் அம்மா? எப்படி வாழ்வேன் இருந்தால் இப்போது நீ சண்டை எடுத்திருக்கே, நானும் வந்து விடுகிறான். என்னடா இது? உயிரை விட துணிந்து விட்டாயே மகனே. ராஜா, இதற்காக உன்னை பெற்று சிறப்போடு வளர்த்தேன். எனக்கு பிறகு இந்த நாட்டுக்கு மன்னனாக வர வேண்டும் என்று நினைத்தேனே. கடைசி நேரத்தில் உயிரை விட துணிந்து விட்டாயே. அந்த பெண்ணை மறந்து விடு அப்பா. வேறொரு பெண்ணை பார்த்திருக்கிறேன். திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையிலே ஆனந்தமா இருடா. அவளை மறந்து விடு. என்னை இறந்து விடுங்கள் என்று கூறுங்கள் அப்பா. இந்த பாவி நான் இறந்து விடுகிறேன். ஆனால் ஆசை காதலி, அன்பு காதலி முத்து அழகியை மறந்து விடு என்று கூறாதீர்கள் அப்பா. அப்பற்பட்ட வார்த்தையை உரைக்காதீர்கள். என் உயிரிலும் உயிராக மேலாக நினைத்தேனே முத்தழகியை, அவளை மறந்து நான் இந்த உலகத்தில் எப்படி அப்பா வாழ்வேன்? அவளை பிறந்த நாள் எப்படி அப்பா வாழ்வேன் அப்பா? அவளை மறக்கவே முடியாதா அப்பா? அவளை ஒருபொழுது மறக்க மாட்டேன். என் வார்த்தை கேளடா. உனக்கு நான் அழகான பெண்ணை பார்த்திருக்கிறேன். எத்தனை பெண்கள் பார்த்தாலும் என் நினைத்து அவனிடத்தில் பறிகொடுத்து விட்டேன் அப்பா. வாழ்ந்தால் அவளோடு வாழ வேண்டும் என்று மனதிலே மனைக்கோட்டை கட்டிருந்தேன். அவள் இல்லாமல் இந்த உலகத்தில் நான் ஏன் அப்பா உயிரோடு இருக்கிறேன்? மகனே முத்துவர்மா, அப்பா என் வார்த்தை கேட்க போறா இல்லையா? முடியாதப்பா. என் வார்த்தை கேட்கவில்லை என்றால் அப்பா, இந்த பாவி நான் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும்? நான் உயிரை விட்டு விடுவோம். அப்பா அப்பா, காதலித்தது நான், இறந்தவள் முத்தழகி. ஏன் அப்பா எதற்காக நீங்கள் உயிர் துறக்க வேண்டும்? இந்நாட்டு மன்னராக விளங்கி கரத்திலே செங்கோல் சிரத்திலே மனம் தரித்து சிம்மாசனத்தில் அமர்ந்து சீர சிறப்போடு அரசாட்சி புரிகிறீர்கள் அப்பா. அப்பா, அப்ப இருக்கும் பொழுது இந்த பாவி செய்த தவறுக்கு நீங்கள் ஏனப்பா உயிரை விட துணிகிறீர்கள்? வேண்டாம் அப்பா. இதை விட வேறு வழியே இல்லை. என் வார்த்தைக்கு மரியாதை இல்லை, மதிப்பில்லை என்றால் நான் எதற்காக உயிரோடு இருப்பது? விடுறா அப்பா. வேண்டாம் அப்பா. எனக்காக நீங்களே உயிரை விட துணியும் பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. நீங்கள் பார்க்கும் பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்பா. புறப்பட்டு வாடைய பின்னாடி. அன்பான தெய்வமே, அப்துல் கலாம் தங்கமே, மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும். அன்பான தெய்வமே, தத்துவத்தின் தலைமகனே, தமிழ்நாட்டின் முதன் மகனே, ஏவுகணை கண்டவரே, மாணவரின் முதல்வரே, தத்துவத்தின் தலைமகனே, தமிழ்நாட்டின் முதன் மகனே, ஏவுகணை கண்டவரே, மாணவரின் முதல்வரே, மீண்டும் வந்து பிறக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும். உலகத்தை பாறையா, எங்கள் மனம் பாடுதையா. அன்பான தெய்வமே, அப்துல் கலாம் தங்கமே, மீண்டும் வந்து பிறக்க வேண்டும், மறுரூபமாக வேண்டும். அன்பான தெய்வமே, ராமேஸ்வர நகரனிலே ராஜாவாகி பிறந்தாய், உங்கள் வாழ்க்கை மலர வைக்க வாழ்க்கையை அர்ப்பணித்தாய். ராமேஸ்வர நகரனிலே ராஜாவாகி பிறந்தாய், எங்கள் வாழ்க்கை மலர வைக்க வாழ்க்கையை அர்ப்பணித்தாய். எந்த பிறவி எடுத்தாலும்
அன்பான தெய்வமே அப்துல் கலாம் தங்கமே மீண்டும் மண்ணில் பிறக்க வேண்டும் மறுரூபமாக வேண்டும் அன்பான தெய்வமே மணமேடை போறேன்னா என்ன பண்றீங்க? இருங்க, குலத்தொழில் விட முடியுமா? ஆமா. போடு 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 போடு. ஐயா போடுறா. போடு தள்ளுடா டேய். ஐயா மணமேடை போடாச்சு, தயவு செய்து யாரும் மெரிக்க கூடாது. டேய் தேங்காய் முட்டையை தாண்டி இறங்கிட்டாங்களா? சமையல்காரங்க வந்துட்டாங்களா? இந்தப்பா மாப்பிள்ளை வீட்டுக்கார யாருமே அடிச்சுனா அப்படியே யாரும் மெரிக்க நீ தானே மெரிச்சுக்கிற. எங்க கல்யாணம் ஆர்வங்க ஆர்வம். மணமேடை போடாச்சு, அடுத்து மாலை மாலை ரெடி. ஏரி வேலைக்கா போய் வர? ஏரி வேலைக்கா? ஏன்னா மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டுற? மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டுறியா மாலைய? என்ன ஏரி வேலை அவ்வளவு சாதாரணமா சொல்லிக்கிறீங்க? என்ன போய் பாருங்க, தாய்க்குள்ளலாம் எவ்வளவு ஜென்மத்தை ஒடிக்கிறாங்க தெரியுமா? ஏரி வேலை ஒடிப்பாங்கடா. எதையும் பார்க்காத பேசக்கூடாது ஐயா. அப்படியே ரத்தத்தை வேர்வையா சிந்துறாங்க ஐயா. சிந்துவாங்க. ஆமாங்க. அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு. இப்ப காலைல 6 மணிக்கு போட்டா எட்டணுமா? 6 மணிக்கு. ஆமா. வீட்ல போட்டு எடுக்க ஆள் இல்ல. ஆம்பளைங்கற எழுந்தானு பாக்கறது இல்ல. பசங்க எழுந்தானு பாக்கிறது கிடையாது. மூஞ்சி கூட கழுத்து கிடையாது. எழுதோனே ஆண்டாளே போட்டா எடுத்துட்டாங்க ஐயா. அப்படியே பேய் மேரி போய் நிக்குதுங்க ஐயா. 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு 8 மணிக்கு கட்டப்பற மண்ணு எடுத்துட்டு ஏரி உள்ள இறங்குறாங்கன்னா 6 மணி நேரம் கட்டப்பற போட்டு இட்டிக்கிறாங்க. அரபாண்டு மண்ணு தேரல காத்தில ஓவரு. உடனே மத்திரேல எங்கன்னு பாக்குறாங்க. பொம்மையாட்டுக்கு தனித்தனியா உட்கார்ந்து கிடையாது. 10 பேருக்கு ஒரு குரூப். டேய் இப்பலாம் 20 பேர். 20 பேரா? ஆமா. 4 குடும்பம் கட்டுது. எதுக்கு? உட்கார்ந்து வாயை வச்சிட்டு சும்மாக்குறாங்களா? இவன் அவனை வச்சுக்கறானாண்டி, அவன் இவனை வச்சுக்கறானாண்டி. இதெல்லாம் உட்கார்ந்து சொல்றல, அவன் இவனை வச்சுக்கறானாடி. ஏண்டா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நான் ஏரி வேலைக்கு போறேனே. ஏரி வேலைக்கா? டேய் ஏறா, டேய் ஏறடா. டேய் ஏறா. எடுத்து போடா, எடுத்து போடா. எடுத்து போடா. எடுத்து போ. ஓடுறான் பாரு. ஆச்சா ஆச்சா ஆச்சா. எடுத்து பண்றா. டேய். மணமகன். மாப்பிள்ளை போட்டுங்க. சார் மாப்பிள்ளை மாப்பிள்ளையான். இல்ல பப்ளியான். மாப்பிள்ளை வரார் மாப்பிள்ளை வரார் காத்து வண்டியிலே. ஓடு வண்டியிலே அவர் ஆட்டோ வண்டியிலே அவர் குதிரை வண்டியிலே. எங்க அப்பிசால எடுத்து வச்சுக்காரு. யாரா வலது கால்ரா? அட எதனா ஒரு கால் எடுத்து வச்சுக்காருங்க. மூத்திர நேரம் நெருங்குதே. சரி மூத்திர நேரம். நோ சட்டன சுருதி. பாப்ல இதுக்கு முன்ன ஒரு 2-3 கல்யாணம் பண்ணிருப்ப போலுது. ஏண்டா? இல்ல கல்யாணம் பண்ணி உடனே ஏத்துமா எங்க பாணில சொல்லிட்டு இருக்கீங்க. ஐன் பண்ணி போட்டா கூடாது. என்னன்னு? டேய் சும்மாடா. என்னடா என் மகனை கேட்டியா? டேய் மஞ்சள் குங்குமம்லாம் இங்க வேஸ்ட் இல்ல. அப்படி கிடையாது. இது எங்க பரம்பரையா நாங்க ஆடிட்டு வரோம். போட்டுட்டே வரோம். அளவு சரியாகுதா? தந்தை போட்டாரு, அதுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். அத அளவு சரியாகுதா? 2 பேரும் மானத வாங்குற மாதிரிடா. ஏன் போட்டா சரிதான். இவங்க அப்பா பெருசா அந்த சட்டை எப்படி பத்திச்சா? இவ்ளோ பெருசு தெரியல உங்க அப்பா. பட்டன் போட்டாது விட்டாரு. போடா. ஏங்க மாப்பிள்ளை வந்தா சரிதே. மணப்பெண். ஏமா பொண்ணுக்கு ஜோடிக்கலாம் முடியுமா? ஏய் இன்னும் முடியலடா. எத்தனை பேர் ஜோடிக்கிறீங்க? 4 பேர் ஜோடிச்சுமா. இன்னும் முடியல. சீக்கிரம் அனுப்புமா. முடியலடா. மாப்பிள்ளை வேற போயிச்சாரே உள்ள. 4 பேர் என்னடா என்னடா ஒண்ணு சொல்லிட்டு சின்னடா. ஏய் யாரா வா. என்ன போற பாய்? ஏய் யாராடா போட பாய்ங்கற? முடியலடாப்பா. என்னடா பொண்ணுட்டாலான்னு போனா அவுத்து போட்டு பாத்ரூம்ல உட்கார்ந்திருக்கீங்க. ஏய் அறிவு இருக்கா உனக்கு? என்ன உத்திரக்கடா உனக்கு? ஏங்க போலாமா நீ பாத்ரூமுக்கு? என்ன நலங்க வச்சாங்களே அது சுத்தம் பண்றதுக்கு பாத்ரூம் போயிக்குது. அவங்க போனாங்க. பொண்ணுட்டாலனா நான் விரும்பி பாத்ரூம்ல போயிட்டேன். அவனே கட்டியோ காட்டிக்கிறா பாய். மாப்பிள்ளை வர கோயிச்சினேறான்னு தெரியல. மாப்பிள்ளை சார் பாத்ரூம்ல போய் பொண்ணு குளிக்கும் போது பாத்துட்டு உங்களுக்கு என்ன வருத்தமா? ஏய் ஆமாடா நான் கோச்சிட்டேன். கோச்சிக்கினியா? ஆமா கோயிச்சு யாருக்கு நான் அசிங்கப்பட்டா நாட்டக்காரன்.
என்னடா சீக்கிரம் அனுப்புமா மாப்பிள்ளை வரேன்டா மருமகளே மருமகளே பானகாலை எடுத்து வைத்து வா குணம் இருக்கும் பொண்ணு யாரு தோழி பெண் யாருன்னு தெரியாது உனக்கு கசமால கையை பிடிச்சிட்டாரு நான் அப்ப சொல்லக்கூடாது நான் தோய் பொண்ணுன்னு இருட்டுல கண்ணே தெரியல உனக்கு நான் அப்போ நினைச்சேன் என்னடா விரல சுப்பலாட்டுங்குது அப்படின்னு ஐயா ஐயா கம்யூனிட்டி வந்து நிக்கிறா பாரு எப்படியா எங்க போய் வண்டி தெரியாத வண்டி ஸ்டார்ட் பண்ணு பழுத்தினியா உன் வண்டி இல்ல பட்டு படம் கட்டிருக்குவே எந்த கல்யாணத்துல கல்யாணம் பொண்ணு பட்டு படம் கட்டுது 100 ரூபாய்க்கு மொய் வைக்க வந்து அதான் கட்டிக்கின்னு வந்து சின்னுக்கு நான் பட்டு படம் கட்டிருக்குவே போய் காத்து பிடிச்சின்னு வரவா என்ன அப்படி இறங்கினே போறேன் வீட்டு படுத்துறாரு அப்பா அவனை சொல்லி தவறு கிடையாது ஏன்னா சொல்லிருக்கிறாங்க ஒரு சபையில பெரியவர் இருக்கான் அவன் வாயில பெறப்பட்ட வார்த்தை வருதா சின்ன சிறிய பையன்றது நிர்வகிச்சு பத்தியா நீ தெரிஞ்சாதானே அவனுக்கு அவனுக்கு அறிவுரை சொல்லுடா ஏண்டா இங்க என்ன விசேஷம் நடக்குது இங்க வந்து அந்த மாதிரி பேசலாமா அதானே அவசரமா பேசலாமா ஒரு நல்ல சுபகாரியம் தானே நடக்குது இங்க வந்து இதெல்லாம் மாதிரி பேசலாமாடா இதுக்கு தாண்டா அந்த கர்மாந்தத்துக்கு நான் தெரியாது உங்கூட்ட ஏய்வு எடுத்து இந்த மாதிரி ஏங்க இந்த மாதிரி அபத்தமான வார்த்தை என் வாயில வராதுங்க அவனே மேலடா சானியே யாரவா என்னடா வேலை நடக்குது என்னமா இந்த மாதிரி வந்து அவசரமா பேசுவான் ஓட்ட போனவியோ கல்யாணத்துல வந்து வேற பேசுற கம்யூனிட்டி நீ வேற உன்னால் தாண்டி எல்லாம் வரத்து என்ன வருது ஏதோ வருது கம்யூனிட்டி என்னடா என்ன உன் சவுத்து பாத்தீங்களா சொல்லுங்க ஐயா மாப்பிளைய மணப்பெண்ணு வந்தாச்சே மாப்பிளை ஒண்ணு வந்த வாசி அந்த வாசிடா வந்தாச்சு நிலங்க வைக்கிறேன்டா ஏமா மாப்பிளைக்கு பொண்ணுங்க நிலங்க வைக்கணுமா கைத்துல கவுர்ல அது பொம்மைக்கு ஒரு 7 பேர் இல்ல 5 பேர் இல்ல 9 பேர் ஆவி போட ஏன்டா அவங்களை கூப்பிடுற நிலங்க வைக்க அட இடிச்சுடா அப்படியே என்ன சும்முகளை பின்னடா டேய் நீ என்ன சும்மா எருமை மேல வராஞ்சிக்கிட்டே நிக்கிற போடியே நீ வேற குளிர்ல பத்தியா பத்தியா பாரு ஆமா அப்படி அங்க போமா அங்க வராய் அந்த மாதிரி தப்பா நினைச்சு கூடாது ஏன்னா அந்த காலத்துல பொம்மைனாட்டிங்களா காலையில எழுந்த உடனே அந்த தாலி எடுத்து கண்ணுல ஒட்டுவாங்க ஆமாடா கணவனை கண்டு தெய்வம் நினைச்சு அந்த தாலி கண்ணல ஒட்டுவாங்க அது அந்த காலத்து பொம்மைனாட்டிகள் இந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கிற ஒரு ஜக்காலத்து கூட இது பண்றது கிடையாது ஆமாமா மஞ்சா பூசது கிடையாது அந்த காலத்துல இருக்கிறவங்க பழுக்க மஞ்சா பூசுவாங்க தாலி கவுரி ஆனா இந்த காலத்துல ஒரு ஜக்காலத்து கூட பூசது கிடையாது என்னடா சொன்ன ஜாக்கெட்ல கரை ஓட்டிக்குதான் பூச்சது கிடையாது அப்படியே பூச்சனா கூட சரி அப்படி அவுக்குதுங்க கட்டை வரல மாட்டு பூச்சுக்குங்க பாத்ரூம் ஆணில மாட்டு வந்துடுறது காயின்னு சொல்லிட்டு அங்க போய் தொடம் போட்டு பெரும் மொத்தம் ஐயோ என் தாலி மந்த வச்சு வந்துட்டேன் அப்படி எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியா இந்த மஞ்சா கவுரு வச்சு ஒண்ணு இல்லம்மா இந்த தங்கத்துல சரடுன்னு ஒண்ணு வச்சு பாரு அன்னைக்கே குடும்பம் புடிச்சுக்கிறா போச்சு ஆமா அந்த 5-10 பைசா வட்டிக்கு வாங்கறது வாங்கி எடுத்து போய் லோன் கொடுத்தா லோனு காசுலாம் எடுத்து போய் கொடுத்து நக்கால ஒரு 10,000 எடுத்து போட்டுக்கிட்டு இந்த எதிர்ட்டு காட்சி பக்கத்து வீட்டு காட்சிக்கிற அப்புறம் ஆவாதவோ அவன் எதிரில் வரும்போதுதான் புடவை மடிப்புல இந்த அவட எடுத்து மின்ன விட்டுவோம் சும்மா போவாது எந்த 8,000 பாரு எந்த 8,000 பாரு எந்த 10,000 பாரு ஞானம் மினிக்கிட்டு போவோம் அப்படியா போகும்போது எதிரில் வண்டியில வருவோம் பைக்ல ஸ்பீடா வரும் பைக்ல அந்த தாலி ஒரு பார்க்கும்போது எப்படி இருக்கும் மினி இருக்கும் ஒரு கையில ஆட்லேட்டர் முருகும் ஒரு கையில தாலி அர்த்தம் பைக்ல வர்றவன் அர்த்தத்துக்கு போயிட்டா கூட பரவாயில்ல அறக்க முடியாத கழுத்துல மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ அவன் ஆக்சிலேட்டர் முருக இது பின்னால தேய்ச்சிக்கிட்டு பரபரம் தேய்ச்சிட்டு போக வேண்டியதான் வாங்கம்மா வாங்க வாங்க எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்தாங்கன்னா உங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்க வருவோம் இன்னொருத்தர் யாரும் ஏதாங்க ஏதாங்க
பூமழை தூவி சொந்தங்கள் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. இந்த காலத்துல இந்த மாதிரி ரெண்டாங்க சொத்து அதே குத்தலாம். ஏங்க இல்லாதப்பட்ட கல்யாணம் பண்ணா கூட பிளாஸ்டிக் தட்டாவது கொடுப்பாங்க. ஒரு நாட்டு இளவரசர் கல்யாணம் அதை வாங்கும் போது போது என்ன இந்த காலத்துல இந்த மாதிரி கிரியா அம்மா. ஆனா இந்த பொம்னாட்டிக்கு இந்த மாதிரி ஆளுங்க வச்சு நான் பார்க்கலாமா? அடுப்புக்கு சாணி மண்ணு போட்டு போய் அவளை அது மாதிரியா மொழிங்க இந்த மாதிரியா இருக்கும். பயமா இருக்கிற உன்னை பார்க்கும்போதே அவளை பயங்கரமாகற. ஆமாண்டே நிலங்கு வச்சாச்சுடா. ஆமாமா. அடுத்தது மொழிடா. நிலங்கு வச்சிங்களா ஆளுன்னு சுத்துனீங்களா? யாருன்னா ₹1 போட்டீங்க தட்டுல கல்யாணம் ஆனப்படுவோம் போடுவாங்க. ஏன் அது மட்டும் எழுத மாட்டீங்களா? அது மட்டும் தானே எழுதுவாங்க நைட்ல போயிட்டு. நீங்க முன்ன இருங்க உங்களுக்கு தெரியும்ல. ஏண்டா பாவிடே எவ்வளவு மொழி முனியம்மா மக்களை பாராட்டி மொய் மொய் பட்ட மொய். ஏய் பட்ட மொழிடா பட்ட மொழி பட்ட மொழி பட்ட மொழி. மாப்பிளைக்கு சொந்தக்கார பொண்ணுக்கு சொந்தக்கார மாப்பிளைக்கு தாய் மாமா பொண்ணுக்கு தாய் மாமா எல்லாரும் ஏத்துவாங்க. ஏங்க பேர் நம்ம முனியம்மா. இன்னும் முனியம்மாள் அம்மையார் அவர்கள் இங்கு மணமக்களை வாழ்த்து ₹101 கொடுத்து பெருமை சேர்க்கிறார். மொய்யே 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 மொய்யே. பெண்ணுக்கு நாத்தனா இன்னும் பெண்ணுக்கு நாத்தனார் சதீஷ். இன்னும் சதீஷ் அருமை காந்தி அம்மையார் அவர்கள் இங்கு மணமக்களை வாழ்த்தி ₹201 கொடுத்து பெருமை சேர்க்கிறார். மொய்யே மொய் முடிஞ்சுதுங்க. முடிஞ்சிச்சேடா. டேய் அடுத்தது ஐயர்டா. ஐயர் கணத்துல விட்டாருமா. பாவி என்னடா செய்த? யாரு? நான் தான் தள்ளிட்டேன். ஒரு ₹5000 வாங்கினேன் கேட்டுக்கினே அந்த தள்ளிட்டேன். அட பாவி இப்ப கல்யாணம் நடக்கணும்டா. ஐயோ ஐயர்ல அந்த கல்யாணம் பண்ண கூடாதா? எப்படிடா நடக்கும்? என்ன வம்பா போச்சாப்பா? ஐயர் வேற இல்ல. ஏமா இப்படி ஒண்ணா செய்யலாமா? இப்ப செய்யற ஐயர் மந்திரம் 2 1 எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டுமா? எப்படி? எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செய்தாங்களா அப்பதான் நான் பிறந்தனும். அப்படின்னா ஐயர் உங்க அம்மா வச்சிருந்தாரா? நீ போய் பாத்தியா? ஐயர் வச்சிருந்தா எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செஞ்சாங்களே. எங்க அம்மா பாக்கிறதுக்கு ஐயர் வீட்டுக்கு போவேன். அப்ப ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன் பாரு. ஐயர் சொல்லி இந்த மந்திரத்தை 2 1 புடிச்சினோன்ட்டு. அப்படியா? தெய்வம் போல வந்துட்டப்பா. நீ தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். நானே சொல்லட்டுமா? ஆமாப்பா. ஐயரை மாறிட்டுமா? கண்டிப்பா. என்ன இவ்வளவு வேக்கடா இருக்கு? இவ்வளவு வேக்கடா இருக்கு. ஒரு ஃபேன் கட்டு போட கூட தரி அப்படியே உட்கார்ந்து இருக்கா. இவ்வளவு வேக்க பனி பெய்து உனக்கு ஃபேன் கேக்குதா? மாலை ஏறி டிராப் மாலை ஏறி மாலை ஏறி. ஏய் சுத்ராமுண்டா என்ன வல்ல அப்படியே அப்படியே உட்கார்ந்து இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க நீங்க இரண்டி என் வாத்தால சாரபா முட்டா. ஏய் என்ன ஒரிஜினல் ஐராவே மாறிட்டியா? பிராமணா அண்ணா அப்படி தானே பேசுவா. வெறுமனேரி வெறுமனேரி. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. எதுக்கு உத்தரவு வாங்கிக்கிற? மந்திரம் சொல்லுங்க. என்னடா எங்க சொல்ல வேண்டிய வார்த்தை இது? என்ன ஒரே வேக்காடா இருக்கு.
அட பாவி குளிர் பிடிச்ச எல்லாம் எடுத்து போறாங்க. குளிர்தா எங்க இருந்து வர குளிருக்கு உடம்புல பயம் இருந்தா குளிர் வருமா? சொல்லிட்டுங்களா? சொல்லுப்பா. ஆம் ஆம் சுக்லாமரதம் விஷ்ணு சரி வேணும். ஏங்க பங்காளிங்களா வந்துட்டாங்களா? அட பாவி எங்க கேட்க வேண்டிய வார்த்தை இது? கல்யாணத்துக்கு சொந்தக்காரலாம் வந்துட்டாங்களாங்க? வந்துட்டாங்க. அதான் சொல்றேன். வந்துட்டாங்க. ஆம் ஸ்ரீசைலே சஜாபாத்திரமே மீசி எடுக்கிறவங்களா மீசி எடுத்துக்கலாம். என்னங்க இது? ஐயரா இல்ல நீ? டேய் ஐயர் பிடிச்சு போயிடுடா பாவி. இப்பதான் லைட்டா குளிர்ற மாதிரி இருக்கு. டேய் தெரியாத மணியில கழிக்கணும். கொலக்காரி சொல்றதெல்லாம் இங்க சொல்றியடா டேய். ஐயோ ஆவி. தெரியா சொல்லிட்டமா விடுமா. எதுல விட்ட மந்திரத்தை? அதுல விட்ட. அதுல விட்ட மந்திரத்தை. டேய் எங்கடா பாவி மந்திரமே சொன்ன நீ? ஏமா நீ அப்படி போமா தயவு செய்து. உன்னாலே மந்திரம் மாத்திரம் பழுகுது. பாருங்க சார் உடம்பால் தானே? என்னடா சொல்ற? என்னடா உடம்பல? கல்யாணம் முடிஞ்ச உடனே பால் மரம் தானே? முதலருக்கு பால் பழம். அதே ஆமா. சொல்லிடுறேன். சொல்லிட்டீங்களா? சொல்லுப்பா. குருவே விண்ணப்பட்டுக்காராய் காதலிச்சு கைவிட்டவனும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காதவனும் சேத்பட்டுக்கு 6:30 மணிக்கு வந்து நின்றானா 7:30 மணிக்கு வந்து நின்னவனும் இவனுக்குலாம் யாது வரணும் கேட்டான் ஜாம்புவேந்தன். ஓடுற ரயில்ல வச்சு 2 துண்டு ஆக்குறானா காலி கதவு தரே அரிச்சத்ரா வைவுடு மொய்யால தூக்குடா. அர்ச்சனா குட்டனாய மகனே என்னங்க அச்சந்திர கோயிலாண்ட சொல்ற மத்தலாம் சொல்லிக்கிறே. அச்சன் கோயில நம்ம ஆரம்பிக்கும் போதே சொல்லக்கூடாது. அப்படியே உக்காஞ்சிக்கிறியாப்பா கம்யூனிட்டி ஃபைல என்ன வம்பா போச்சு. உரிமையா மேம் மாலை ஏறுமா. டேய் கல்யாணத்துக்கு மாலை ஏறி டேய் உன்னை வெச்சு வேதனை பண்றோம் பாரு. என்ன வச்சுட்டு இருக்கியா? மூடுறா வாய். என்ன வச்சுட்டு இருக்க அவ அப்படியே நின்னுட்டு இருக்கா. நாட்டு மகாராணி ஐயர் வாடா. உனக்கு எதனா சுகர் இருக்கா? சொல்றேன். ஏன் உனக்கு கோவம் வருது? வராது. இல்ல சக்கரை வியாதியா? ஏடா கூடமா சக்கரை பேசுறேன். யாருக்கு இவருக்கு சொல்றியா? டேய் அது சக்கரை இவன் சரியா இருந்தா தானே சும்மா நக்கற எதுனா சொல்றான். சரியில்ல. சக்கரை இனிக்கிற சக்கரை நீ ஒடியாந்து நீ அப்படியே நிக்கிற நீ கம்முனு நீ சொல்லடா நீ. அவ வேற ஏதோ சொல்ல வந்தா போட்டு அப்படியே அமுக்கிட்டா. தாலி கட்டிய கணவன் பேர சொல்ல மாட்டே. என்ன பேசுறடி? இடிக்கிற மத்தியா பாவி வெறுமனே சாப்ப வாங்கிடுச்சு நடுப்புட்டார் கால உங்களுக்கு கதையை இடிக்கிறப்பா. நேராவது சொல்லிட்டுமா கல்யாணம் பண்ணி சொல்லிட்டுமா? சொல்லுப்பா. ஆம் தேவதேவம் சுமதேவம் சூரிய கோடி சமம் ஆம் சுக்காமரம் ஆம் ஸ்ரீசலே ததம் நான் சோதாபம் தசி ஏத்துக்கு போங்க. என்னடா சுடிக்கே? என்ன என் மந்திரம் சொல்ல விடுறேன் ஏண்டாலே? சும்மா நோண்டிக்கலாம் ஏண்டாலே? அறியாதுங்க அப்படிதான் இருக்கா. என்ன அறியாதுங்க? சின்ன சிறுசு அப்படிதான்டா இருப்பாங்க. எங்கேயோ போதே. எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா மனமேடியிலே இப்படி கலந்தா அவன் நைட்டுக்கு சும்மா இருப்பாளா? உன் வேலை என்ன? ஐயரே ஐயரே மாப்பிள சீனிட்டே இருக்காரு. பொட்டிக்கார் பக்கத்துல போய் உட்காரு நோண்டிண்டே இருப்பாரு. வெறுமனேறி கம்மனு இருக்குப்பா ஏப்பா சும்மா இருக்குப்பா மந்திரம் வரல எனக்கு எதில் விட்டுனே தெரியல மந்திரத்தை. ஏங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பிடலாங்க. உண்மைதான். ஆமா ஒரு கட்ட பிற 2 மம்டி எடுத்துன்னு கிளம்பி ஐயா ஒரு கட்ட பிற ஒரு மம்டி எடுத்துன்னு கிளம்பி 2 பள்ளம் தோண்டி 2 பேரும் படுத்துக்கின்னு மண்ணை தள்ளிக்குங்க. எதுக்கு? அதுதான் அறியாதுங்க. உங்களுக்கு என்ன வயசான காலத்துல வயசாகி போச்சேன்னா ஏய் 50 ஆசை வரும். ஆசையுடன் பாசம் வரும். அதுல அந்தரங்கம் கிடையாதம்மா. இனி நான் செல்ல சுகந்தம் ஆன மாட்டேன். குழந்தை அவங்க சின்ன சிறுசுங்க அப்படி எப்படி இருப்பாங்க? நம்ம இருக்கலாமா? ஆரம் இல்ல மந்திரம் சொல்ல விடுங்கம்மா. ஏமா போமா எட்ட போமா. என்ன வந்து பாத்துட்டு இருக்க? பொண்ணு நான் குஞ்சு பாத்துட்டு இருக்கா. குனிந்து பார்க்கிறேன். குனிஞ்சு பாத்துட்டு இருக்கா. மருமக வெக்கப்படுறாப்பா. ஐயோ வெக்கத்தை தூக்கி அக்கத்துல வையுமா. இந்த மாதிரி வெக்கப்படுறதான் ஆல் ரவுண்டு வரும். எனக்கு தெரியாதா? ஸ்ரீசைலே